அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் விரும்புகிறதே முக்கால்வாசி இன்றைக்கி பெரிய சைஸில் வண்டி வேணும், நாங்கள் ஃபேமிலி பெருசாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட வண்டிகளில் மெயினாக கேட்குறது விவசாயிகள், அப்புறம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய சொந்த யூஸ் இல்லாமல் பல பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க கேட்குற வண்டி நல்ல ரகடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன வண்டின்னு கேட்குறீங்களா? அப்படி ஒரு வண்டி இருக்குது, குடும்பக்கார். என்ன தெரியுங்களா? குடும்பத்துக்கும் ஆகும், தொழிலுக்கும் ஆகும். மகேந்திராவுடைய பொலிரோ. இது 2023 தானேங்க, 23 மறுபடியும் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்தது அந்த வண்டி பொலிரோ. இது வேறு நம்ம டிஎஃப் நிறைய பேர் கேட்டே கிடந்தாங்க. இது லாஜில் ஃபோன் வந்துருச்சு. நம்ம டிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது முக்கியமாக இது என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அப்படியே சொன்ன மாதிரி எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, அது ஏது இருக்குது, அப்புறம் மற்ற விஷயங்களா அப்புறமேல் பார்த்துக்கலாங்க. இப்போ ஹெட்லைட்டில் பார்த்திங்கன்னா இதில் B4 B6ன்னு வருதுங்க. அப்புறம் B6 ஆப்ஷனல் வருது. அந்த B6 ஆப்ஷனலில் இங்கே ஒரு கார்னரிங் ஃபாக்லாம் வரும். இது உங்களுக்கு நார்மலாக அந்த பழைய டைப்பில் வர்றது ஆலோஜின் ஹெட்லைட்டு தான். அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு ஆலோஜின் இண்டிகேட்டரு. இது ஃபுல்லாக ஏர் வந்துட்டு, அப்புறம் மகேந்திராவோட லோகோ லேட்டஸ்ட்டு மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்க கீழே அப்படியே அந்த வலை டிசைனு, அப்புறம் ஃபாக் லேம்பெல்லாம் வராது. இவ்வளோ தான். மொட்டைக்கட்டையே இருந்தாலுமே இந்த வண்டியோடைய கெத்து அதுதான், பொலிரோ. இருங்க, நான் மெயினான விஷயம் இன்ஜின் நீக்கி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இவங்க இன்னுமே அந்த பழைய இன்ஜினை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இப்போ இருக்கிற அந்த 2.2 கொடுத்துருக்கலாம். 2.2 வந்துட்டு இருக்குது இல்லைங்க, எம்காக் பொலிரோ வச்சா எப்படி இருக்குது? இங்கே நிற்கிறதா? அப்பா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பவரு முதல்ல 4 சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர் பண்ணிட்டாங்க. பட் என்ன தான் 3 சிலிண்டர் பண்ணாலுமே இன்றைக்கி இருக்கிற இதுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பட்ஜெட்டும் இருக்குது. எங்கேங்க பட்ஜெட்டு? முதல்லலாம் 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய்க்கு பொலிரோ இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டி B6 பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11,3 லட்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் B6 ஆப்ஷனல் வேறு இருக்குது. பாருங்க எத்தச்சோட வடச்சட்டியாட் கிடக்குது. டர்போ 3 சிலிண்டர் வண்டி, நல்ல டர்போ, பெரிய டர்போ கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 சிசிங்க. டர்போ சார்ஜர் எம்காக் 75 இன்ஜினுங்க. இது டீசல் இன்ஜின் மட்டும்தான் வருது. இல்லை, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 பிஹெச்பிங்க, 210 Nm டார்க்கு. அவ்வளோதானுங்க. கீழே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஜின் கவர்லாம் இதெல்லாம் ஒன்லி ரகட் பை. என்னங்க ரப்படிக்கு இன்ஜின் கவர்லாம் காணாமல் போயிடும். அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்க்கலாங்க. இதனுடைய டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215 75 பஞ்சு தான் இன்றைக்குமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காலகாலமாக அதுதான். ஆமாம், அதே தான் 215 75 பஞ்சு. பார்க்காமையே சொல்கிறோம் பாரு. பொலிரோ எப்போ 2000 வந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வரைக்கும் அதே பாடி, அதே டிசைனு. ஆனால் இதுக்கு முன்னாடி அருமதா வந்துட்டு இருந்தது. அது அருமதா 3 கீரு தான் இருக்குது. மொத்தமாக ரிவேர்ஸோட 4 கீரு தான். அந்த அருமதாவை நல்லா அப்டேட் பண்ணி கொண்டு வந்தது தான் பொலிரோ. நர்மதா இல்லைங்க, அருமதா. பார்த்தீங்களா? உங்களுக்கு காதுன்னா வேதுங்குது. நம்ம ஜிஎஸ் பண்ணுறது இந்த பீடிங் இன்னும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் தயவுசெஞ்சு இந்த பீடிங்கில் தொலைஞ்சி வச்சுலாம் சிங்கிள் பீடிங்கில் கொடுத்து பழகுங்க. நான்லாம் ஒவ்வொரு தடவையும் செட்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. எல்லா வண்டியிலையுமே இந்த லெஃப்ட்டு காணாமல் போயிடும். அப்போ திரும்பி வேணால் செட்டாக தான் வாங்கணும். இங்கே பாருங்க, இதுதான் ஃபெண்டர் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் இன்னும் அந்த ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் இன்னும் அந்த போல்டு நெட்டெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி ஸ்டைல் தான் இன்றைக்கும். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி. அப்புறம் சைடில் ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களுக்கு 4 வீலுமே ஒரே சைஸ் தான். இதோடய லென்த்து பார்த்திங்கன்னா 3995 mm. அப்புறம் இதனுடைய வித்து 1745 mm. இதனுடைய ஹைட் 1880 mm. இதனுடைய வீல் பேஸு 2680 mm. இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 mm. அவ்வளோதான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதுக்கே எங்கேயும் முட்டாது. ஆமாம், முன்னாடி காயில் ஸ்ப்ரிங் வந்துடும், பின்னாடி இன்றைக்கும் கட்டு தான். எந்த காலத்துக்கும் கட்டு லீஃப்னு சொல்லணுமா, அது நம்ம ஸ்டைலில் சொல்லி கட்டுன்னே வருது. இன்னும் பிறகு காலம் கொஞ்சம் லைட் ஹீட்லாம் மாற்றிட்டாங்க டிசைனெல்லாம். இன்னும் பாடி அதே ஷேப்பு தான். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அடாடா, மெயினான விஷயம், அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் அப்படியே இது வேறு பூட்டா
ஓகே, பூட்டுன்னு சொல்லணும். பூட் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 15-17 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக கோரலாம். பட் பெரியவங்களுக்கு கோரலாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஜாமானை ஏற்றோன்னாலும் மளிகை கடை ஜாமான், அந்த ஜாமான், இந்த ஜாமானை எது வேணாலும் ஏற்றலாம். அதுவோ நம்ம ஊரெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அந்த சீட்டையெல்லாம் மடித்து போட்டு நூல் ரோலு கேஸ் கணக்காக நம்ம ஏற்றலாம். எல்லா பர்பஸுக்கும் சூட் ஆகுங்க. இன்றைக்கி விவசாயிகளுக்கு உற்ற நண்பன் இந்த வண்டி வந்து. டீசல் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பிடிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 லிட்டர் பிடிக்கி. ஆமாம். என்ன அப்படின்னா இது பிடிக்கிறதுக்கு எங்கே இருக்கு? இங்கே இருக்குதா? இப்படி வச்சு தான் ஏறணும். ஆனால் தை சப்போர்ட் நல்லா இருக்குதுங்க. ஃபுல் தை சப்போர்ட் இருக்குது. 3 பேர் சௌகரியமாக கோரலாம். நல்லா என்ற உடம்புக்கு வந்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோரணும். பட் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கோரலாம் ஜம்முன்னு. இங்கே ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் சீட்டி பெல்ட் எல்லாம் லெஃப்ட் ரைட் எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க. நடுவில் கொந்துட்டு இருக்கிற ஆளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. நானே சீட் கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளி வச்சுருக்கிறேனுங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் கோரலாம். அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதெல்லாம் ஆமாம், டோர் பேட்டில் இருப்பில் ஒன்றும் கிடையாது. இந்த பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும்தான். பழைய வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது சுவிட்சு, பவர் விண்டோ சுவிட்ச் நடுவில் இருக்குது. சாவி அடேங்கப்பா மீறின வேலை. சாவி மாற்றிட்டாங்க. லாக்கு அன்லாக்கு லைட்டு ரிவர் இருக்க மாட்டேருக்கு. மீறின வேலை. பரவாயில்ல. இந்த பக்கம் என்ன இருக்குது? இங்கேயே வாட்டர் பாட்டிலாம் வைக்க முடியாது எந்த இடத்துலையுமே. தனித்தாக மடித்தா அப்புறம் என்ன பண்ணுறது? நடுவில் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 25 லிட்டர் கேனை வாங்கி பின்னாடி வச்சுக்கலாம். வேணால் ஊற்றி குடிச்சிக்கங்க. அதுக்கு இடம் இருக்குது இங்கே வந்து. ஆமாம். ஸ்டார்ட் ஸ்டாப் இது கொடுத்துருக்குறாங்க. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு. அவ்வளோதான். மைக்ரோ ஹைப்ரிட் அதுக்கு பேர். இது வந்து உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வராது. ஃபேப்ரிக் தானே, நல்ல துணி தான், மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. இது சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் வராது. அவ்வளோதான். சரி, மற்ற அந்த பக்கம் பார்த்துக்கலாம். அப்படியே முதல்ல அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பொலிரோக்கே வந்து 2 ஏர்பேக் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வண்டிகள் வந்தாலும் 6 ஏர்பேக் வந்தாலுமே எனக்கு 2 ஏர்பேக் போகுது. அதுலேயே நான் பார்த்துக்குது. ஏன்னா தலைவன் அந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, இது பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு ரெண்டுமே. அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில் லேடரான் ஃப்ரேம். அந்த லேடரான் ஃப்ரேமில் வந்து சேஸ் தனியாக இருக்கும். இது அப்படியே பாடி தூக்கி மேலே வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருந்தாலுமே தலைவன் அடித்து கிளப்புவான். என்னென்னா எந்த வண்டி இருந்தாலும் ஸ்பீடு கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அப்புறம் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவெலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ டயர் ப்ரெஷர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பொலிரோக்கு பாருங்கள் வேலையை. பொலிரோக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர்லாம் கொண்டு வந்தாச்சு. மீறின வேலை. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாலும் சும்மா மொறுன்னு முறுக்கு இருக்குல்லங்க, முறுக்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்படி தான் இருக்குது முறுன்னு. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்லாம் ரவுண்டு ஸ்டேரிங்கு. அதில் வந்து எந்த லெதர் ஸ்டேரிங் இது லெதர் கிரிப்லாம் கிடையாது. மஹேந்திராங்க லோகோ, ஒரே ஒரு ஏர் பேக் வந்துடுதுங்க. அப்புறம் ஏசி வெண்ட் 4. அப்புறம் அதே மாதிரி ஏசி வெண்ட்டு தான். அப்புறம் உட்டன் ஃபினிஷிங். மெயினான விஷயம் செட்டு. அதில் பென்ட்ரைவ் வேறு. மீறின வேலை பார்த்தீங்களா? பென்ட்ரைவ் 2, ஒன்றும் இல்லை 2 பென்ட்ரைவ். சார்ஜிங் ஒன்று. பென்ட்ரைவ் சார்ஜிங் ஒன்று, ஆக்ஸ் ஒன்று, ஸ்பீக்கர் 4 கொடுத்துறாங்க. எப்படின்னு கேட்டு பார்க்கலாங்களா? நல்லா இருக்குது. மரியாதையே கேட்குற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு லேடியாக பாடிட்டு இருக்குது, அது அவ்வளோதான் கேக்கு. அப்புறம் மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு. அப்புறம் 12 வோல்ட் சார்ஜர். இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம். 5 கீருங்க, ரிவேர்ஸோடு 6, 2 கப் ஹோல்டரு, ஒரு ஹேண்ட் பிரேக்கு. எந்த காலத்துக்கும் இருந்தால் இது இன்னும் இங்கே வருங்க. இது முட்டு ஹேண்ட் பிரேக்கில் இன்றைக்கும் முட்டிட்டு தான் இருக்குது எல்லா காலத்துலேயும். ஆனால் இங்கேயும் வச்சுருக்காங்க சுவிட்சு இருக்குது. இதை பின்னாடிக்கு இப்போ நீங்கள் வந்து பின்னாடி இறக்குனா நான் இங்கேருந்து ஏற்றுவேன் மேலே, நீங்கள் இறக்குனா நான் ஏற்றுவேன் மேலே இருந்து.
இங்கே தான் சில்லற கேஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான். சின்ன க்ளோ பாக்ஸு, வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. வேரண்டி மிரருக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, நாங்களாம் ரகட் பாய், எங்களுக்கெல்லாம் வேரண்டி மிரர் இல்லை. இது வந்து மேனுவல் மிரர், அவ்வளோதான். சரி வாங்க, நம்ம வந்து ஒரு திருப்பி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க ஜியா சேருங்க போகலாம். ஒரு திருப்பி பார்த்து பொலிரோக்கு சீட் பெல்ட்டுங்கிறது மிகப்பெரிய வேலை தானுங்க. பொலிரோக்கு ஈகோக்கு. ஆனால் பொலிரோக்குலங்க 2 ஏர்பேக்கே போகுது. நம்மளாம் ஓட்டுற விதத்தில் தான் இருக்குதுங்க எப்போவுமே. பார்த்தீங்களா, செகண்ட் கியர் தான் எடுக்கிறேன் இப்போவுமே. நான் பொலிரோ எந்த காலத்தில் நான் வண்டி ஓட்டுனோ 2000 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செகண்ட் கியர் போட்டு எடுப்பேன். ஃபஸ்ட்டு கியருக்கு வேலையே கிடையாது. அது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாம், எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்ம டிஎம்எஃப் யாராவது மறக்காமல் பொலிரோ வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, செலவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 15-16 கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏனுங்க? எஸ் கிடைக்கும். 15 கிடைக்கும். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ ஒரு ரக்கட் பாய், ஒரு 7 சீட்டர் வண்டி 15-16 என்ன அடிக்குது? ஓ பின்னாடி டீசல் அது. ஓகே, ஆப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எரியுது மறுபடியுமே. அது இப்போ என்னென்னா, அந்த லேட்டஸ்ட் வண்டியில் போகிறாங்க, இந்த சீட்டு உட்காந்தாலோ இல்லை ஏதாவது நம்ம ஜாமானை வச்சாலே அடிக்குதுங்க அதில். ஆமாம், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இவங்க நார்மலாக அந்த டிஐ தானுங்க வண்டியிலேயே, பொலிரோலேயே அந்த காலத்தில் எல்லாங்க சும்மா மொறுன்னு இன்ஜினு. நம்ம 100 அடி 200 அடிக்கு முன்னாடி இன்ஜின் அந்த இக்னிஷன் நைஸ் கேட்கு கண்ணன்னு அப்படி இருக்கு டிஐலாம். எனக்கு தெரிஞ்ச டிஐலாம் 5 லட்சம் கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக ஓடும், சர்வசாதாரணம். இது வந்து இப்போ எவ்வளோ இந்த வண்டி லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க இப்போ ஒரு 2.25 வரைக்கும் இன்ஜின் வேலை செய்யாமலாம் ஓடி இருக்குது. எந்த பிரச்சனையும் பெருசாக வரல. நீ அதுக்கு மேலே நீ எவ்வளோ லைஃப் ஓடுன்னு பார்க்கணும். நம்ம டிஎம்எஃப் யாருக்கும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வண்டி எத்தனை லட்சம் நீங்கள் ஹையஸ்ட்டாக பார்த்துருக்குறீங்க அப்படின்னு. நான் பார்த்துருக்குது ஒரு 2.5 லட்சம் பார்த்துருக்குறேன். இன்ஜின் வேலை செய்யாமல் ஓடி இருக்குது. இத்தனைக்கு ஒரு பெரிய என்ஹெச் இந்த ரோடெல்லாம் கிடையாதுங்க, நார்மலான ஒரு ஜோல்டிங் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் வண்டியினுடைய ஸ்மூத் பார்த்தீங்களா, மெதுன்னு இது பாருங்க. இது குழி எப்படி, அவ்வளோதான். குண்டும் குழியில் எல்லாம் அசால்ட்டாக போயிட்டுருக்கும். இந்த கலர் தான் ஆக்சைடு கேட்டீங்கல்ல, ஆக்சைட் நெக்ஸான் ஜாமுன்னு இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இது வந்து திருப்பியும் சொல்கிறேனுங்க, இது வந்து ஒரு சொகுசு கார் கிடையாது, இது ஜீப். அந்த ஜீப்பை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து பழைய பொலிரோடு வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ஜின் நாய்ஸில் பெருசாக ஒன்றும் சத்தம் இல்லை. ஒரு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் பெருசாக சத்தம் இல்லை. நல்லா அமைதியாக இந்த மாதிரி ஒரு 4வது கீரை போட்டு, ஒரு 5வது கீரை போட்டு, ஒரு 70, 80, 100க்குள்ளே ஓட்டிங்கன்னா நல்ல வண்டி. உங்களுக்கு மல்டி பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து 100% சூட் ஆகும், 100% அது யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சுங்க செலவு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ₹1, 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். என்னுடைய கணிப்பு சொல்கிறேன். இங்கேயே திருப்பிக்கலாங்களா? ஓகே, இப்படியே தெரிவிக்கிறேனுங்க. ஏன்னா ஆல்ரெடி பொலிரோ நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் இருந்தாலும் நம்ம டிஎம்எஃப் 2025 சொல்லுங்கள் போடுங்க. நீங்கள் திரும்பிடுமா? திரும்பிடும், பரவாயில்ல. கொஞ்சம் டைட்டு தான், கொஞ்சம் டைட் தான். சரிங்களா, எல்லாமே கொஞ்சம் டைட் ஃபீலிங் தான் இருக்கும். இது ஓரளவுக்கு ரகடாக தான் இருக்குது கொஞ்சம். பட் இன்ஜின் ஸ்மூத் இருக்குதுங்க. பழைய இருந்த அந்த நான் சொல்கிறது 2018, 19, 20 இருந்தது வருங்க. அதில் இருக்கிறத விட இன்னும் நல்லாவே ஸ்மூத் பண்ணிட்டாங்க. நல்லா வர ஸ்மூத் பண்ணி
பெருசாக ஒரு வைப்ரேஷனில் எதுவுமே தெரியல. அப்படியே அந்த பழசை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி அட்டகாசமாக பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபீலிங். என்னன்னா நல்ல பானட் வியூங்க, மேலே ஏறிக்கு வந்துக்கலாம், லாரி டிரைவர் கூடயும் பேசலாம், பஸ் டிரைவர் கூடயும் பேசலாம் பக்கத்தில். அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஐட்டம், மேலே ஏறிக்கு வந்து தைரியமாக போகலாம். ஆனால் பொலிரோ ஓட்டும்போது நல்ல ஒரு மன தைரியம் இருக்குங்க. ஏன்னா எப்படி தான் முன்னாடி முட்டை வைக்க மாட்டோம், அந்த எட்ஜு டு எட்ஜு கரெக்டாக தெரியும். என்னென்னா இதில் எனக்கு இருக்கிற குறைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸலேட்டர் வந்து காலை எடுத்து பிரேக் மேலே வைக்கணும். பிரேக் இங்கே இருக்குது, எக்ஸலேட்டர் அடியில் இருக்குது, காலை தூக்கி மேலே வைக்கணும். அது ஒன்று தான் எனக்கு நம்பதாக இருக்கும் ஓட்டும்போது. என்ன செல்லாம் போகும்போது எடுத்து பிடிச்சிக்குவேன். நான் பொலிரோவில் ஒரே ஸ்ட்ரெச்சரிங்க 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் அப்படியே சுற்றிட்டு இங்கேருந்து சென்னையெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் ஒரு 2500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினேன். நான் நல்லா போயிருந்தேன். டோரு செம்ம வண்டிங்க பொலிரோ. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி பொலிரோவுக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க வண்டி. இப்போ நார்மலாக நீங்கள் வேறு வண்டியில் போயிருந்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு லைட்டாக ஒரு ஆடுற ஃபீல் தெரியும். இது வரைக்கும் ஒரு ஃபீல்மே தெரியல ஆடுறது. பிரேக்கு நல்லா நிற்கிது. இன்னும் முன்னாடி டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் பிரேக்குங்க. எப்படி ஸ்பீடு பிரேக் ஆடாடாடாடா அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது. எல்லாமே ஹெவி. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு அப்படி குண்டு குழி காடு மேடு பல்லாம் நிறைவிட்டே இருக்கல. நீங்கள் பாட்டுக்கு அதெல்லாம் பாடி ரோலவரெல்லாம் இருக்கத்தான் செய்யுங்க. ஜீப்பில் ஏறிட்டு அப்புறம் நம்ம அந்த சொகுசில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஆடுங்க ஏடு என்ன ஆடுனாலும் நீங்கள் வாட்டுக்கு சவுரி இதுக்கு போயிட்டுருக்கலாம். இங்கே வர ஸ்பீடு பிரேக்கு எப்படி குண்டும் குழி ஸ்பீடு பிரேக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பாட்டுக்கு நீங்கள் இந்த பொலிரோ வச்சுருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்பேற்பட்ட வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பொலிரோ இருக்குது நீங்கள் பார்க்கணும் பிடிக்கணும். நான் இந்த கோயம்புத்தூர் ரமணி மகேந்திரா இருக்குது இல்லைங்க, அவங்க நம்பர் கொடுத்துட்றேன். மகேந்திரா நீங்கள் வந்து பாருங்கள், வண்டி ஓட்டி பாருங்கள். நல்ல மல்டிபர்பஸ் யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இன்னும் மோட்டரைஸ்ட் மிரர் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெருசு அந்த சொகுசு இன்றைக்கி வர்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் செட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், பெரிய ஃபியூச்சர் செட்டு கொடுத்துருக்கிறது. பவர் ஸ்டீரிங், ஏசி அந்தளவுக்கு. இது எப்படி உங்களுக்கு ஏசி ஒரு ஏசி வருது? ஆமாங்க, நல்லா இருக்குது, பரவாயில்ல, கரெக்ட். சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 11 ரூபா 12 ரூபா பட்ஜெட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா D4 D6 அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு குறையில்லை. என்ன மெயினான விஷயம், இன்றைக்கி வந்து டேஷ் கேம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து நம்மளுக்காகட்டும் அப்புறம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்காகட்டும், அதனால் உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு பிரச்சனை இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது நாளைக்கு கிளைம் பண்ணணும்போது அது டேஷ் கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீமை ஒருத்தர் கோபியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீ ட்ராக் அப்படின்னு சொல்லி. 2K இருக்குது, 4K இருக்குது, முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி எல்லா கேமராவுமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் போனீங்கன்னா ஊட்டிக்கு வந்து அவரே மாட்டி விட்டுருவார். நீங்களே எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு ஃபோன் நான் இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் சாய்பாபா கல்லையும் வாங்க, வீட்டில் வந்து மாட்டுக்கன்னு உடனே ஆளை தட்டி விட்டு மாட்டி விடுவார். ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம டீம் நான் வேறு டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாரு. ஆமாம், இப்போ அதனால் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் இது கிடச்சிருச்சு, அந்த லிங்க் கிடச்சி நான் அவனுக்கு கீழே கொடுக்குறேனுங்க. அதுவும் கான்டாக்ட் டீட்டெயிலுமே நான் வெப்சைட் அட்ரஸும் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அதுக்கு நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண விட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம பசங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டீம் ஆஃப். எஸ்.